ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்டா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெட்டா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்திகை விதி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் நம்மளோட பேத்திக்கு. ரொம்ப பயமா இருக்கே சாமி, எப்படியாவது என்னோட பேரனுக்கு பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்கணும். நாளைக்கு கண்டிப்பா என்னோட பேரன் தான் என்னோட பேத்தி கழுத்துல தாலி கட்டணும், கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. ஏன் பரமேஸ்வரி பாட்டி பயப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். அப்படிதானே நடந்தாகணும், இல்லைன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஆனா இந்த கல்யாணத்தை ஈஸ்வரி நடத்த விடுவாளா, அதுதான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே பயந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு அதே பயத்தோட தான் நாங்களும் இருக்கோம். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு. அந்த மருத்துவனால பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்திக் கால் பண்ணோடனே கார்த்திக் கேக்குறாங்க, சொல்லுங்கம்மா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இல்ல தம்பி நீ செஞ்ச உதவியே ரொம்ப பெருசு, அந்த உதவியை என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேப்பா. அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, எங்க குடும்பமே வாழ்றோம்னா அது ஒன்னாலதான்ப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கார்த்தியே புகழ்ந்துட்டு இருக்காங்க. தம்பி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான்ப்பா நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்றாங்க, சொல்லுங்கம்மா அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கு நினைவு திரும்பிச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், இனி அந்த ரெட்டோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டியதா என்ன கார்த்தி, ரெடியா? கார்த்திக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமே சொல்லலாம். என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாப்பா என்னோட பொண்ணுக்கு கான்சியஸ் வந்துருச்சு, அவ கண் முழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி நம்புங்க கார்த்தி, உண்மையாவே கண் முழிச்சிட்டாங்க, இதை சொல்றதுக்கு தான்ப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க கார்த்தியோட வயித்துல பாலையே வாத்துட்டீங்க போங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க, அவர் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இங்கே அங்கேயே அழிஞ்சிட்டே இருக்காரு, ஒரு வழியை கொடுத்துட்டீங்க, இனிதான் கதையில ஆட்டம் சூடு பிடிக்க போகுது போங்க. கார்த்தி சொல்றாங்க, சரிம்மா நீங்க அங்கே இருங்க, நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கு சுயநிலைவு திரும்பிடுச்சான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது அந்த ரெட்டால பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கண்முழிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கனா அதுக்கு முக்கிய காரணமே இந்த தம்பி தாமா, இந்த தம்பி தான் நம்மளுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பத்தி அவங்க பொண்ணு கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. உங்க நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு பத்தீங்களா, இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய பண உதவி செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டே அவர் தான் பாத்துக்கிட்டாரு, அதனாலதான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸா அவங்களுக்கு தெரிய வைக்கிறாங்க. அதிகாரியும் காத்தியும் வந்து இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, எனக்கு ஓகே சார் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருமா எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், ரெட்டி பத்தின ஆதாரம் நிறைய உங்ககிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா இது கரெக்டான டைம் கிடையாது உங்ககிட்ட பேசுறதுக்கு, ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வேற வழி இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவன் கையில மாட்டிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிலைமை அந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக நினைக்கிறேன், அதனால இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட இப்பவே கேட்கிறமா, இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன சார் நீங்க என்னோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, என்னோட அண்ணன் மாதிரி சார், என்னோட நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அதுக்கு நான் உதவி செய்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இப்ப நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சொல்றாங்க, உன்னோட ஹெல்த் இப்போ ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க என்ன உதவி வேணும்னு மட்டும் சொல்லுங்க நான் அதை பண்றேன், என்னோட வாழ்க்கை மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வீண் போயிடக்கூடாது, நிறைய பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிருக்கான், அவனை சும்மா மட்டும் விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பெண்ணே பொங்கி எழுங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அதிகாரியும் நம்ம கார்த்தியும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. பாருமா நீ வந்து அந்த ரெட்டி கிட்ட பேசணும், உன்னோட ஆதாரத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கு பதில் நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரணும். சரி சார், இப்படி பேசினா அவன் தப்பிச்சு கிப்பிச்சு போயிட்டானா என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அவன் முகத்திலேயே கிழிக்கணும், அவன் முகத்தை நீ பாத்திருக்கியாமா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்க உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல சார் நானும் அவன் முகத்தை கரெக்டா பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மருந்துக்கு தான் கொஞ்சம் கூட தைரியமே இல்லையே, அதனால தான் முகமூடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து ஒரு செயின் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. அந்த செயின்குள்ள கேமரா இருக்குப்பா. என்ன கார்த்தி மாஸ்டர் பிளானால இருக்கு, இப்ப இன்னைக்கு அந்த ரெட்டோட முகத்தில கிளியே தான் போகுது, நீ பாருமா இந்த கேமரா மூலமா தான் அவனோட முகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு நம்ம கார்த்தி. உடனே அந்த பொண்ணு வந்து மருது அதாவது நம்ம ரெட்டுக்கு கால் பண்றாங்க. என்னது இது, இந்த போன்ல இருந்து நம்மளுக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம மருது. இன்னைக்கு கையங்களுமா மாட்ட போறீங்க, இனியோட உங்க கதை காலி அவ்வளவுதான், என்னமா ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம எத்தனோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருந்தீங்க, இனி உங்களோட வாழ்க்கை கெட போகுது, அதுவும் நம்ம கார்த்தினால. ஏற்கனவே இந்த பொண்ணோட அம்மா வந்து கால் பண்ணி நம்மள அதிகாரி கிட்ட சிக்க வேற வைக்க பார்த்தா, அப்படியோ கடவுள் புண்ணியத்தோட நம்ம தப்பிச்சிட்டோம், இந்த தடவை எதுக்கு கால் வருது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம மருது. உடனே மருது வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. எடுங்க, அப்பதானே கதை விறுவிறுப்பா போகும். என்ன மருது நீங்க பெரிய வில்லன் ரெட்டியா இருந்துகிட்டு இந்த மாதிரி போன் எடுத்து பேசவே பயப்படுறீங்க. உடனே மருது கால் எடுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு பேசுறாங்க, உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசுறாங்கப்பா. உடனே ஷாக் ஆகி திருன்னு முழிப்பாரு நம்ம மருது சார். உடனே நக்கலா பேசுறாரு, ஓ பொழைச்சிட்டியா நீனு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, ஆமா நான் பொழைச்சிட்டேன், எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா பண உதவி தேவைப்படுது, பண உதவி வேணுமா, ஏற்கனவே உங்க அம்மா எனக்கு கால் பண்ணி அதிகாரி கிட்ட எல்லாம் புடிச்சு கொடுக்க பார்த்தாங்க, அதே மாதிரி நீயும் பணம் வேணும் கேட்டு இன்னொரு அதிகாரி கிட்ட புடிச்சு கொடுக்க பாக்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டாரு. பாரு நான் ஒன்னு அதிகாரி கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காகலாம் வரல, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, எனக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துட்டேன்னா நான் இந்த
ஊர்லயே இருக்க மாட்டேன், உன் கண்ணுல படாம எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பத்தின ஆதாரம்லாம் பாதி என்கிட்ட தான் இருக்கு, இதெல்லாம் நான் அதிகாரி கிட்ட கொடுத்தானா எனக்கு என்ன யூஸ் சொல்லு? இதே இந்த ஆதாரத்தை நான் உன்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு பணமாவது கிடைக்கும், அதனால தான் நான் சொல்றேன், இதை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு வழியே நம்ப ஆரம்பிச்சிட்டாருப்பா அந்த பொண்ணை. என்ன கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மருது வந்து இங்க பாரு, ஒரு இடத்த சொல்றேன், ஆனா நீ மட்டும் அதிகாரிகளை கூட்டிட்டு வந்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டல் விடுறாருப்பா. இங்க பாருங்க, நீங்க என்ன முழுசா நம்பலாம், நான் யாரையுமே கூட்டிட்டு வர மாட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மருது நம்புங்க மருது, நம்பிக்கை தானே எல்லாமே, இந்தமா உன் செயினை உன் கழுத்துலயே வச்சுக்கோ, இந்த கேமரா மூலமா தான் நான் வந்து அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் பார்ப்பேன், நீ பயப்படாம போ, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தோட அனுப்பிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. சரி சார், எப்படியாவது அவனை பிடிச்சி ஆகணும், நீங்க இருக்கிற தைரியத்துல நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறாங்கப்பா. உடனே மருது சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மருதும் வந்துடுறாரு மாஸ்கோட. ஏன் மருது உடன்பிறப்பு மாதிரி மாஸ்க் மூஞ்சிலே போட்டுட்டு இருக்கீங்களே, உங்க முகத்துல காமிக்க மாட்டீங்களா என்ன? வேணாம், உங்க முகத்தோட இந்த மாஸ்கே நல்லா இருக்கு உங்களுக்கு, அப்பதான் நாங்களும் பார்க்க முடியும். என்னம்மா நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருது கேட்க, என்ன மருது நீங்க கேட்ட உடனே எல்லா ஆதாரத்தையும் உங்க கையில கொடுத்துருவோமா என்ன? ஃபர்ஸ்ட் கேட்ட பணத்தை கொடுங்க, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பணத்தை கொடு, அப்புறமா எல்லா ஆதாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கார்த்தி கேமரா மூலமா பாத்துட்டு இருக்காருப்பா. கார்த்தி ரெக்கார்ட் பண்ணுங்க பாரு, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆதாரத்தை கொடு, அதுக்கப்புறமா நான் பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் சொல்ல அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க. உடனே மருது வந்து டென்ஷன் ஆகி, என்ன நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு, யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல முகத்தை கோலத்தனமா மூடிட்டு பயந்துட்டு இருக்கியே ஒரு பொண்ணு, நானே தனியா இங்க வந்து நிக்கிறேன் முன்னாடி, ஆனா நீ என்னன்னா பயந்து போய் உன் முகத்தை வந்து இப்படி மாஸ்க் போட்டு மூடி வச்சிட்டு இருக்கியே, அதை தான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மருது இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? ஆமா பயந்து போய் தான் நிக்கிற, நீ பயந்து போய் இருக்கிறனால தானே மாஸ்கோட வந்திருக்கேன் முன்னாடி, நீ பயப்படாம தைரியமான ஆளா இருந்தா உன்னோட முகத்தை காமிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காமிக்கல, அதனால எந்த அளவுக்கு நீ பயந்து போயிருக்க அப்படின்னு உன்னோட முகத்துக்கு பின்னாடியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மருது மாஸ்க்கு பின்னாடி உங்க முகம் பயப்படுறது கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? எப்படியோ சூப்பரா பிளான் போட்டு மருத டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா அவங்க முகத்துல இருந்து அந்த மங்கி மாஸ்க் எடுத்துறாங்கப்பா. ஒரு வழியா கழட்டிட்டீங்களா அந்த மாஸ்க? அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கார்த்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அது தெரியாம முகத்தை காமிச்சிட்டாரு. கார்த்தி நினைக்கிறாரு அப்பவே நினைச்சடா இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கனே, இருந்தாலும் எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் தான், கிளியர் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பிளான போட்டு நீயே வந்து சிக்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. மருது இனி அந்த கடவுளே வந்தா கூட உங்களை காப்பாற்ற முடியாது போங்க, நல்லா வசமா கையும் களுமா மாட்டிக்கிட்டீங்க நம்ம கார்த்தி கிட்ட. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரியே முகத்தை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மருது கேட்கிறாரு, என்ன தைரியம் இல்லாதவன் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னோட முகத்தை காமிச்சிட்டேன், இப்ப என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை அந்த ஆதாரம், ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீடியோ ஆதாரத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மருது கேட்கிறாரு, சரி இவ்வளவுதான் ஆதாரமா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல என்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. உடனே கார்த்தி கிட்ட போயிட்டா, அண்ணா எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரி கரெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சொல்றாங்க, ஆமாமா எல்லாமே கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அந்த ரெட்டு யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ஆதாரத்தை நாளைக்கு அதிகாரி கிட்ட கொடுத்துட்டா சரி, அவன் கம்மி எண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. சொல்ல போனா உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன நீங்க தேங்க்ஸ் பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருக்கு, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, கடைசியா பார்த்தா உங்க வைஃபையே இந்த மாதிரி அவன் பண்ணிருக்கான், வைஃப் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அவனும் அவனோட ஆளும் தானே இதுக்கு காரணம், அதனால இந்த விஷயத்தை பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மருதுக்கு அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டே இருந்திருக்கு போல. அந்த பொண்ணு போயிட்டாங்க, இந்த மருது போயாச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சா ஓரமா ஒளிஞ்சு நின்று இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட அந்த பொண்ணு வந்து செயினை கழட்டி, இந்தாங்க சார் நீங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாமே வந்து இதுல இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க இந்த செயினை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கார்த்தி வந்து அதையும் பாக்குறாரு. ஓ இந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா, இனி உன்னை நான் என்ன பண்ற பாரு, உன்னோட கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. மருது மனசுல நினைக்கிறாரு, இவனோட தைரியத்துலதான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை காமிச்சிட்டல, இனி ஏன் ஆட்டத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கார்த்தி வசமா மாட்டிக்கிட்டீங்களே, அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எல்லாமே தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரோகிணி கேக்குறாங்க, என்ன ரேவதி நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா, ஒருவேளை நீ அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க, என்னக்கா கிண்டல் பண்றியா என்ன, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது ரேவதி சொல்றாங்க, உனக்கு எல்லா பயமும் இருக்கலாம், ஆனா எனக்கு எந்த பயமும் இல்ல, எனக்கு கார்த்தி மாமா பத்தி நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவர் தான் வந்து என் கழுத்துல தாலி கட்டுவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ விடுங்க, அவங்களே இவ்வளவு தைரியமா இருக்கும் போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, தைரியமா இருக்கிற ஆளையும் பயப்பட வச்சிடுவீங்க போலயே நீங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவை தான் காமிக்கிறாங்க. பிரியா வந்து சரிப்பா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், நம்ம ரூட் எப்படியோ கிளியர் ஆனா சரி, இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி சாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பிரியா எப்பவுமே கனவு லோகத்திலேயே இருங்க, கனவெல்லாம் கண்டிப்பா பழிக்க போறது கிடையாது. உடனே சந்திரா வந்து நம்ம பிரியாவுக்கு கால் பண்றாங்க. என்ன சந்திரா அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்டா பிரியாவோட ஹெல்ப்புக்கு வந்துட்டீங்களா இல்ல? பாரு பிரியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி ஏதாவது பிளான் போடுவான், அப்படி மட்டும் அவன் ஏதாவது ட்ரை பண்ணானா நீ வந்து தப்பான பழிய வந்து அவன் மேல தூக்கி போடணும், நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான சொல்றாங்க. உடனே பிரியா வந்து ஷாக் ஆகி, என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, பிரியா நடிக்காதீங்க பிரியா, நீங்க தான் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வீங்களே, இதுக்கு இந்த தேவையில்லாத
பில்டப்லாம். உடனே பிரியா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மேடம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவர் மேல இந்த மாதிரி தப்பான பழிய போட்டா யாராவது நம்புவாங்களா என்ன? அதான் தெரியுதே, அப்ப எதுக்கு ஒத்துக்கிறீங்க? பாரு பிரியா, அந்த கல்யாண மண்டபத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், இதையும் ஒரு பிளான நான் வச்சிருக்கேன். ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் உனக்கு சிக்னல் காமிப்பேன், அப்போ நீ இந்த மாதிரி ஒரு பழிய தூக்கி அவன் மேல போடணும். மேடம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்றாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. ஐயா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நான் இருக்கேன்னு. லாஸ்டா அவங்க உங்களை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க, பாத்துக்கோங்க. புத்திசாலியா இருந்தா புரிஞ்சு நடந்துக்கோங்க. உடனே நம்ம பிரியாவும் இந்த பிளானுக்கு ஒத்துக்குறாங்கப்பா. உடனே மயில்வாகனம் வந்து கார்த்திக் கால் பண்றாங்க, சகல நாங்க வந்து மண்டபத்துக்கு கிளம்ப போறோம், அத்தை வந்து நைட்டே மண்டபத்துக்கு கிளம்பி போனாதான் காலையில எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாத்தையும் மண்டபத்துக்கு கிளப்புறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மயில்வாகனம். உடனே கார்த்தி சொல்றாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றது கார்த்தியோட பிளான், அதே மாதிரிதான் அங்கேயும் செயல்படணுமா இல்ல. நம்ம மயில்வாகனமும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் கரெக்டா ரெடியா வச்சுக்கிறாங்க. கார்த்தி நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த மருந்து மாற்றுறதுக்கு கரெக்டான வீடியோ நம்ம கையில இருக்கு, வீடியோ ஆதாரத்தை மட்டும் எப்படியாவது கேர்ஃபுல்லா அங்க கொண்டு போயிட்டோம்னா அங்க நடக்கிற கல்யாணம் கண்டிப்பா நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பிளான் போட்டுட்டு இருக்காரு. நம்ம கார்த்தி மண்டபத்துக்கு போயிட்டு இந்த ஆதாரத்தை காமிக்கிறாரா, அருதோட முகத்திரியை கிழிக்கிறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.